உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உம்மினிய தமிழ் உறவுகளுக்கு தடம் 360 இனிமையான இந்நேரத்து தமிழ் வணக்கம். உலக தமிழர்களையும் குறிப்பாக ஈழ தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களையும் கொதிப்படைய செய்துள்ளது ஒரு கட்சியினுடைய அரங்கத்திலே நிகழ்ந்த ஒரு காணொளின்னு சொல்லலாம், அல்லது ஒரு பேச்சு என்று சொல்லலாம். அது என்ன பேச்சு, யார் பற்றி பேசப்பட்டது, எதற்காக பேசப்பட்டது, எந்த நோக்கத்துக்காக பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி பல கோணங்களில் இது தொடர்பில் நாம் பேசலாம். அதற்கு முன்னதாக என்ன பேசப்பட்டது என்பது இப்பொழுது காணொளி வாயிலாக உங்களுக்கு தருகிறோம். பிரபாகரனை இஸ்லாமியர்கள் தொட்டு கூட பார்க்கல. ஏன் தெரியுமா? காத்தாங்குடியில 100க்கு மேற்பட்ட மக்களை காத்தாங்குடி பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல காத்தாங்குடி பள்ளிவாசல்ல தோன்றிட்டு இருந்த மக்களுடைய முதுகுக்கு பின்னா சுட்டவன் தான் தலைவர் பிரபாகரன். எங்க தலைவர் அறிவித்திருக்கக்கூடிய தலைவர்களை பார். ஒரு உயிரை கொண்டதற்கு வரலாறு உண்டா? ஒரு உயிரை கொண்டதற்கு வரலாறு உண்டா? தலைவர் மனித உயிர்களை கொண்டவன். இங்க எங்க தந்தை பெரியாரு, அம்பேத்கர், இன்னும் பல தலைவர்களை எங்க தலைவர் கொள்கை தலைவர் அழைத்திருக்காங்க. எத்தனை உயிரை கொண்டாங்க? உனக்கு என்ன தகுதி இருக்கு சிவா? எங்க கொள்கை தலைவர்கள் பேசுறதுக்கு ஒன்ன என்ன தகுதி இருக்கு உனக்கு? நிச்சயமாக உறவுகளே, இது தொப்புள் கொடி உறவுகளான தமிழ் சொந்தங்களுக்கும் சரி, உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எம்முடைய தமிழ் சகோதரர்கள், ஈழத்தமிழ் சகோதரர்களினுடைய மிகப்பெரிய கோபத்தையும் அதே நேரத்தில் மிகப்பெரிய வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு பதிவு தான். குறிப்பாக ஒரு ஈழ நிலத்தினுடைய தமிழர்களுக்கெல்லாம் தலைமகனாக விளங்குகின்ற அப்பழுக்கற்ற ஒரு தமிழ் தலைவனை இப்படியாக கொச்சைப்படுத்துவதா, அவர் தொடர்பில் அவதூறு பரப்புவதா? இது இப்போது மட்டுமல்ல, இது ஒரு ட்ரெண்டாகவே தற்போது பல இதற்கு முன்னதாக கூட சில கருத்தியல் மோதல்களுக்காக ஈழத்தினுடைய தலைமகன் தொடர்பிலாக சில அவதூறுகள் பேசப்பட்டு கொண்டிருந்தன. அது முடிந்து தற்போது தாவேகாவினுடைய ஒரு அரசியல் மேடையில் இவ்வாறான அவதூறு பேச்சுக்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் மக்களின் கோரிக்கை என்னவென்றால், எதற்காக உங்களுடைய உள்ளக அரசியல் வேலைகளுக்காக அல்லது உள்ளக அரசியலுக்காக அப்பழுக்கற்ற தமிழின் தலைமகன் தொடர்பில் எதற்காக அவதூறு செய்ய வேண்டும் என்பதுதான். தொப்புள் கொடி உறவுகளான நீங்கள், நாம் கடினப்படும் காலங்களிலெல்லாம் நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள். எவ்வளவோ விஷயங்களை உலகுக்கு கடத்துவதற்கு உதவி செய்திருக்கிறீர்கள். இதே போல இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கே ஈழத்தமிழினம் கொன்றழிக்கப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் தம்முடைய உடலை தீக்கிரையாக்கி இறந்த இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் எதற்காக உள்ளக அரசியல் தேவைகளுக்காக, உங்களுடைய கருத்தியல் மோதல்களுக்காக நம் தேசத்தினுடைய தலைமகனை அவதூறு செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. இது ஈழத்தமிழர்களினுடைய மிகப்பெரிய கோபமாகவும் அதே நேரத்தில் ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கிறது. தயவு செய்து இனிவரும் காலங்களில் உங்களுடைய அரசியல் எதிர் நிலைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக ஈழத்தினுடைய தலைமகனை இழுத்து அவதூறு செய்யாதீர்கள். நம்மை பற்றி பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் இவ்வாறான அவதூறு கருத்துக்களை தொப்புள் கொடி உறவுகளே, இங்கு தமிழகத்தில் அரசியல் செய்யும் சக்திகளே, தயவு செய்து இது தொடர்பில் பேசாதீர்கள் என்பதுதான் ஈழத்தமிழர்களின் ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. சரி, இந்த காத்தாங்குடியில் உண்மையாக என்னதான் நடந்தது? வரலாறு என்னதான் சொல்கிறது? அங்கே எவ்வாறான அரசியல் நிலவரங்கள் எல்லாம் 90களில் இருந்தது? இது தொடர்பில் தான் தடம் விரிவாக ஆராய இருக்கிறது. சில உண்மைகளை உங்கள் கண் முன்னே தர இருக்கிறது. அதாவது 1990 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இந்த மிக கொடுமையான கொடூரமான சம்பவம் நிகழ்ந்தது. காத்தான்குடி பள்ளிவாசல்ல கிட்டத்தட்ட 103 இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள்.
இது தொடர்பில், இந்த கொலை தொடர்பில் கிட்டத்தட்ட 35 வருடங்களாக ஒரு கரை வரலாறு தோறும் கடத்தப்படுகிறது. அதாவது புலிகள் தான் இந்த கொலையை செய்தார்கள் என்று சொல்லி இந்த விடயங்கள் கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இது ஒரு கரையாகவே கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் நடந்த அந்த 90களில் 3ஆம் திகதி 5ஆம் திகதி அளவில் ஈழநாதம் பத்திரிகையில் புலிகள் அமைப்பினர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். இந்த படுகொலைக்கும் தங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதுதான் அந்த அறிக்கையில் அவர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த அறிக்கை மூலமாக அவர்கள் தெரிவித்திருந்த கருத்தாவது, இலங்கை அரசானது வெளிநாடுகளில், குறிப்பாக அதுவும் இஸ்லாமிய நாடுகளிடம் இருந்து கடன்களையும் ஆயுத உதவிகளையும் பெறுவதற்காகவே திட்டமிட்டு இம்மாதிரியான கொலைகளை செய்திருப்பதாகவும், இந்த கொலைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை புலிகள் தரப்புத்தான் செய்தது என்பதை ஆதாரங்கள் காட்டுவதற்கு சில அரசியல் தலைகளும் இதன் மூலமாக பயணித்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் சொல்லப்போனால், குறிப்பாக இஸ்ரேல் புலிகள் அமைப்புக்கு உதவி வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததாகவும், அதைத் தொடர்ந்து 1990களில் ஐக்கிய தேசிய கட்சி மொசாட் அமைப்போடு பேசியதற்காக MH முகமட் என்று சொல்லி ஒரு இஸ்லாமிய ரைத்தான் அங்கே நியமித்திருந்தது என்பதையும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தது. மேலும் சொல்லப்போனால் அஸ்ரப் போன்றவர்களெல்லாம் இம்மாதிரியான விஷயங்கள் நடக்கிற போது குரல் கொடுக்கவில்லை என்பதும் அந்த அறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டிருந்த முக்கிய கருத்தியலாக இருக்கிறது. மேலும் இஸ்லாமிய மக்களினுடைய மாவட்டமாக இருக்கிற அம்பாறை மாவட்டத்தை சிங்கள மாவட்டமாக மாற்றுகிற வேலை திட்டத்தை சிங்கள அரசு செய்கிறது என்று சொல்லியும், இது தொடர்பில் பல சிங்கள குடியேற்றங்கள் அம்பாறை மாவட்டத்தில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்ட தவறவில்லை. மேலும் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், அங்கே இருக்கிற அரச ஒட்டுக்குழுக்கள் இஸ்லாமியர்களையும் அதே போல இஸ்லாமியர்களை தாக்கி அது தமிழர்கள் தாக்கியதாக தெரிவிப்பதாகவும், தமிழர்களை தாக்கி அது இஸ்லாமியர்கள் தாக்கியதாக தெரிவிப்பதாகவும், இவ்வாறாக 2 இனங்களுக்கு இடையேயும் முரணை ஏற்படுத்தி இஸ்லாமியர்களையும் தமிழர்களையும் பிரித்தாளும் ஒரு தந்திரோபாயத்தை அவர்கள் மேற்கொள்வதாகவும், மேலும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்று சர்வதேசத்தில் இஸ்லாமிய நாடுகளிடமிருந்து கடன், ஆயுதம் போன்ற உதவிகளை பெற்று உள்நாட்டு போரை இலங்கை அரசு நிகழ்த்துவதற்கான மிகப்பெரிய திட்டமிடுதலுக்காகத்தான் இந்த படுகொலையை குறித்த அந்த இயக்கத்தினர் செய்ததாக குற்றம் சாட்டியிருப்பதாகவும், தாங்கள் இந்த படுகொலையை நிகழ்த்தவில்லை என்பதாக அவர்கள் முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கிறார்கள். இந்த பள்ளிவாசல் படுகொலையை அவர்கள் தாங்கள் செய்யவில்லை என்பதை நிராகரித்து அறிக்கையையும் சமர்ப்பித்திருந்தார்கள். குறிப்பாக அன்றைய காலகட்டத்திலே என்னவெல்லாம் நடந்தது, ஒரு 4 சம்பவங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எவ்வாறான காய் நகர்த்தல்களை இலங்கை அரசு தமிழ் மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் இடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையில் செய்தது, அது எப்படி அம்பலமானது, இது தொடர்பில் ஒரு 4 சம்பவங்களை உங்களோடு தடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறது. முதலாவது சம்பவத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நிகழ்ந்த ஒரு சம்பவம். அதாவது மணவாளன் மகேஸ்வரன் என்ற ஒரு மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு மீனவர் ஒருவர், இவர் கல்குடாவை சேர்ந்தவர். இவர் ஒட்டமாவடி பிரதேச இராணுவ முகாமில் வைத்து கைது செய்யப்படுகிறார். இவர் ஒரு இஸ்லாமிய கிராமத்திலே கொன்று போடப்படுகிறார். கல்குடாவினுடைய இஸ்லாம பள்ளிவாசல் ஒன்றியத்தினர் இது தாங்கள் செய்யவில்லை என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலாக இது இராணுவத்தின் ஒட்டுக்குழுவால் நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் என்பது தெரிகிறது. அதாவது இதற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது சில விசாரணைகள் மூலம் புலனாகிறது.
அடுத்ததாக இன்னொரு சம்பவமும் இருக்கிறது. 2003ஆம் ஆண்டு மே 15ஆம் தேதி வாழைச்சேனை பிரதேசத்தில் நடந்த குசைன் என்பவருடைய படுகொலை. வாழைச்சேனையில் குசைன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டு அவர் தமிழ் பிரதேசத்திலே போடப்படுகிறார். இதுவும் குறித்த போராளி தரப்பால் கொலை செய்யப்பட்டுத்தான் இவர் அந்த தமிழ் பிரதேசத்தில் போடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் எல்லாம், அதாவது இஸ்லாமிய தமிழ் கலவரம் ஏற்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளையும் அது ஏற்படுத்தி இருந்தது அந்த காலத்தில். இதற்கு பின்னர் ஒரு மாதத்திற்கு பிறகு இராணுவத்தினரது ஒட்டுக்குழுவும் ஒட்டுக்குழுவினுடைய தமிழ் பிரிவும், அதாவது புலனாய்வு பிரிவினுடைய தமிழ் பிரிவை சேர்ந்த ஒரு இஸ்லாமியரும் ஒரு 3 சக்கர வாகனம், அதாவது ஆட்டோ ஓட்டுநர் இருவரும் சேர்ந்துதான் இந்த ஹுசைன் என்பவரை கொலை செய்து ஆட்டோவில் எடுத்து தமிழ் பிரதேசத்தில் கொண்டு போய் போட்டதாக இராணுவ தரப்பே, அதாவது இந்த வேலையை செய்ததாக இலங்கையினுடைய போலீஸ் தரப்பே ஒரு மாதத்துக்கு பிறகு கண்டுபிடித்து சொல்லியிருந்தது. ஏற்கனவே ஒரு தமிழர் இதே போல கொலை செய்யப்பட்டு இஸ்லாமியர் பிரதேசத்தில் போடப்படுகிறார். இது ஒரு இஸ்லாமியர் கொலை செய்யப்பட்டு தமிழர் பிரதேசத்தில் போடப்படுகிறார். இதற்கு பிறகு இன்னும் ஒரு சம்பவமும் இருக்கிறது. இது மிகவுமே சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் தான். இல்லை, நான் ஏன் சுவாரஸ்யம்னு சொல்கிறேன்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு நாடகமான சம்பவம் அப்படி என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் சில ஆதாரங்களோடு. இது 2002 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். அப்துல் வஜீத் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் காணாமல் போகிறார். இவர் EPDP உறுப்பினராக இருக்கிறார். EPDP உறுப்பினர் ஒருவர் காணாமல் போய்விட்டார் என்றால் அது கண்டிப்பாக அங்கே இருக்கிற அந்த இயக்க அமைப்பினர் தான் கடத்தப்பட்டிருப்பார் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இதற்கு பின் அதே மாதம் 12 அவர் காணாமல் ஆக்கப்படுகிறார். அதற்கு பிறகு ஒரு 15ஆம் தேதி அளவில் அங்கு மிகப்பெரிய அளவிலான கலவரம் நடக்கிறது. கிட்டத்தட்ட தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள். தமிழர்கள் கடைகள் எல்லாம் எரிக்கப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு மத கலவரம் நிகழ்வதற்கான ஒரு 90% ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்ட ஒரு நிலையில் அதற்கு பிறகு குறித்த அந்த நபரினுடைய வீட்டுக்கு இராணுவம் செல்கிறது. எதற்காக இராணுவம் செல்கிறது என்று பார்த்தால், காணாமல் ஆக்கப்பட்ட அந்த நபர் அல்லது அந்த மத கலவரம் நடப்பதற்கு காரணமாக இருந்த அந்த நபர் மிகவுமே சாவகாசமாக அவருடைய வீட்டில் அமர்ந்து உணவருந்தி கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகுதான் செய்திகள் வெளியாகின்றன. EPDPயை சேர்ந்த அந்த நபர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்பதற்காக நிதி தேவைப்படுகிறது. நிதி தேவைப்படும் என்பதற்காக அரச புலனாய்வு துறையினரும் சில EPDP உறுப்பினர்களும் சில ஒட்டுக்குழுக்களும் சேர்ந்து அவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை கொடுக்கிறார்கள். அதனால் அவர் தலைமறைவாகிறார். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நடக்கிறது. இது ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக இன்னும் ஒரு விஷயத்தையும் நாம் 4வது விஷயமாக பகிர்ந்து கொண்டோம்னு சொன்னால், புலிகளினுடைய அன்றைய காலகட்டத்தில் ஒரு உறுப்பினராக இருந்த ஒரு போராளி பூவண்ணன் என்பவரும் இதே மாதிரி கடத்தி கொலை செய்யப்படுகிறார். இவர் கொலை செய்யப்பட்டு இஸ்லாமியர்களுடைய பிரதேசத்தில் போடப்படுகிறார். அந்த நேரத்தில் புலிகள் அமைப்பினர் ஒரு சரியான ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருகிறார்கள். அவர்கள் கண் விழித்துக் கொள்கிறார்கள். இது இஸ்லாமியர்களையும் தமிழர்களையும் பிரித்தாளும் தந்திரத்துக்காகத்தான் அரசாங்கம் இவ்வாறியான வேலை திட்டங்களை செய்கிறது. எனவே இந்த கலவரங்கள்ல இருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஆன பிரச்சனைகளை தூண்டுகிற வேளையில் அரசு இயந்திரம் இயங்குகிறது என்பதை ஒரு அறிக்கையாக அந்த நேரத்திலேயே வெளியிட்டிருந்தார்கள். இந்த இடத்தில் நாம் என்ன சொல்ல முனைகிறோம், என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், இவ்வாறான 4 சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போலதான் குறித்த அந்த பள்ளிவாசலிலேயும் அதே மதத்தினுடைய உடைகளை அணிந்து அந்த பள்ளிவாசலுக்குள்ளே தொழுகையிலும் ஈடுபட்டு தொழுகை செய்தவர்களை ஒரு குழுவினர் கொலை செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது ஏன் புலிகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இந்த இடத்தில் எழுகிறது. அவர்கள் தெளிவாக ஒரு அறிக்கையையும் அன்றைய காலகட்டத்திலேயே விட்டிருந்தார்கள், நாங்கள் இல்லை என்று சொல்லி. இன்னொரு விஷயத்தையும் இங்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். புலிகள் அமைப்பில் மாவீரர்களாக எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்தார்கள், அந்த பட்டியலும் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற போது அவர்கள் ஏன் இந்த கொலையை செய்ய வேண்டும்? 35 வருடங்களாக இந்த மாதிரியான ஒரு கரையான ஒரு செய்தியை இதை சரியாக பகுத்தாராயாமல் இது தொடர்பில் தொடர்ந்தும் நான்
நாம் பேசிக்கொண்டிருக்க வேண்டுமா? இது சரிதானா என்ற ஒரு கேள்வியை காலத்தின் கைகளிலும் உங்களுடைய கைகளிலும் நாங்கள் விடுகிறோம். இப்போது நாம் தமிழகத்திலே நடந்த அந்த நிகழ்வுக்கு வருகிறோம். அந்த நிகழ்வில் குறித்த இந்த பிரச்சனையை சாடித்தான் அந்த இளைஞர் பேசுகிறார். அந்த இளைஞர் பேசுகிற போது அவருடைய கொதிநிலை புள்ளி அப்படின்பது மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அவர் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். ஒரு தெளிவுபடுத்தல் வேண்டும். சில விஷயங்கள், ஒரு இடத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, அதற்கு முன்னதாக என்ன மாதிரியான அரசியல் சதிவலைகள் எல்லாம் பின்னப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் இலங்கை அரசாலும் அங்கிருந்த ஒட்டுக்குழுக்களாலும் காய் நகர்த்தப்பட்டிருக்கிறது என்ற இந்த வரலாறு எதுவுமே தெரியாமல் சில செய்திகளை மட்டும் படித்து கொண்டு கொதிப்படைந்து சில வரலாறுகளை இப்படி கடத்தலாமா என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. சில விஷயங்களை அரசியலாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு மென்போக்கான ஒரு வேண்டுகோளும் இந்த இடத்துல உங்களிடம் வைத்துக்கொண்டு, குறித்த அந்த நபர் தற்காலிகமாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்தும் இவ்வாறான அவருக்கு ஒரு மிகப்பெரிய அவருக்கு ஒரு நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்படும், விசாரணைகள் எல்லாம் வைக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த நபர் வருத்தம் தெரிவித்த ஒரு காணொளியும் வெளியிட்டிருந்ததாக கூட நாம் பார்க்க முடிந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் நான் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தேன். அந்த விமர்சனம் என்பது பிரபாகரன் அவர்களை, அவருடைய தியாகங்களை நான் உணராமல் இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை ஒரு தலைவனாக ஏற்று வைத்திருக்கிறார்களே, அப்படி அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நான் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தேன். நான் மனப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையிடம் மற்றும் தமிழகத்தினுடைய சகோதரர்கள், பிரபாகரன் நேசிக்கக்கூடிய சகோதரர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. விஜய் அவர்கள், அதாவது டிவிகே கட்சி தொடங்கி ஒரு மீட்டிங்கில் என்று நினைக்கிறேன், ஒரு மீட்டிங்கில் ஈழத்தமிழர்கள் தொடர்பில் கரிசனையான சில வார்த்தைகளையும், ஈழத்தினுடைய தலைமகன் தொடர்பில் சில வாசகங்களையும், ஈழத்தமிழர்கள் தொடர்பில் சில வாசகங்களையும் அவர் தெரிவித்திருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க, அரசியலுக்கு வருவதற்கு முன்னதான ஒரு ஆண்டில், அதாவது 2025 வந்தார். 24 மாவீரர் தினத்திலே மாவீரர் போருதுமே அப்படின்னு சொல்லியான சில வாசகங்களையும் அவர் நவம்பர் மாதத்தில் பதிவு செய்திருந்தார். ஆனால் இந்த நவம்பரில் அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. எந்த விதமான பதிவுகளோ அல்லது வெளிப்பாடுகளோ இல்லை. அதுக்குள்ள அவருடைய கட்சியில் நடந்த அந்த கூட்ட நெரிசலில் இறப்புகள், இப்படியெல்லாம் பல விஷயங்கள் அவர் கோத்ரூ பண்ணியதால இந்த மாவீரத்தை மறந்து விட்டாரா என்ற ஒரு கேள்வி, அல்லது அவர் என்ன நிகழ்ச்சி நிரலுக்குள்ள இருக்கிறார் என்பது தொடர்பில் நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் ஈழநிலத்தினுடைய தலைமகன் தொடர்பில் உங்களுடைய உள்ளூர் அரசியல் சதுரங்க விளையாட்டில் அவதூறு பரப்பும் விதமாக தயவு செய்து இதற்கு மேல் பேசாதீர்கள் தொப்புள் கொடி உறவுகளே என்பதுதான் இந்த காணொளியினுடைய நோக்கமாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.